சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார். வணக்கம் சார். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சார், நம்ம கம்பெனியில் என்ன பிஆர்எஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட. அது நம்ம கம்பெனி ரூல்ஸ், எல்லா பிரான்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் அப்பா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன் சார். என்னை பற்றி அப்பாகிட்ட வேணால் கேட்டு பாருங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் எங்கள் அப்பா காலத்து என்ன சார் எமோஷன் பிளாக்மெயில் பண்ணுறீங்க? சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் தான் கமிட்மெண்ட் இருக்கா, எங்களுக்கு இல்லையா? லாக்டவுனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு தெரியுமா? பேருக்கு தான் கம்பெனி நடத்துகிறோம், எவ்வளோ லாஸ் இருக்கு தெரியுமா? இதில் சீனியர் எம்ப்ளாயின்னு உங்களுக்குலாம் சேலரி வேறு. உங்கள் இடத்துக்கு புதுசாக ஒரு பையனை வேலைக்கு எடுத்தா உங்களுக்கு கொடுக்கறதுல பாதி சம்பளம் கொடுத்தா போதும். ஒரு பிஸ்னஸ் மேனா நான் அப்படி தானே யோசிக்க முடியும். பிஸ்னஸில் இறக்கம் பார்த்தா அப்புறம் நான் கம்பெனியை மூடிட்டு தான் போகணும். சார் இல்லை சார். சார் போங்க சார். உங்கள் ஒருத்தருக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியும்? உங்களுக்காக பண்ணால் அப்புறம் எல்லோரும் லைனில் வந்து நிற்பாங்க சார். அப்புறம் போட்ட ரூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் கம்பெனிக்கு தான் சார் லாஸு. போங்க சார் ப்ளீஸ்.